என்னங்க ரொம்ப கருப்பாக இருக்கனா? எல்லாம் எங்கள் ஊருக்கு போனேன்ல, அதே அம்புட்டு கருப்பாயிட்டேன். இல்லாட்டா அம்புட்டு ஒரு சிகப்பாக இருந்தேன். ஏத்தாடி இப்படி டவுனில் இருக்கிறவங்க இப்படி கருப்பாக இருக்கியே, நம்ம ஊரில் இருந்தால் என்ன பார்க்க முடியாத இருக்க, பல்லு தானே தெரியும் இருக்கு அப்படின்னு எங்கள் அத்தை, எங்கள் நாத்தனார், எங்கள் சொந்தக்கார ஊரை ஒரே கிண்டல் பார்த்துக்கோங்க. இன்னமும் அதை விடுறாங்கல்ல. பிள்ளை பற்றி பேருகளை வச்சு எத்தனை ஆண்டானாலும் விட மாட்டாங்க. அவங்க கிடக்காக கருப்பு கருப்புன்னு சொல்லிக்கிட்டு நானும் லைட்டாக கருப்பாயிட்டேன்னு ஃபீலிங் வேறு இங்கே வீட்டுக்கு வந்து. அதுக்கு என்னன்னு தெரியல போங்க. பிறந்த நேரம் நம்மளை விட்டு எங்கிட்டு போங்க என்னங்க. சரி, ஊருக்குள்ளேருந்து வந்துட்டு நல்லபடியாக திருவிழாலாம் முடிச்சுக்கிட்டு வந்துட்டு இப்போ நல்லா குளிச்சுட்டு உங்களுக்கு ஒரு வீடியோவை போட்டு கொண்டு ஓடியாந்துட்டு இன்றைக்கி என்ன நேற்று ஒரு வீடியோவில் ஒரு அக்கா கமாண்ட் பண்ணியிருந்தாங்க. ஏக்கா நீங்கள் பிரசவம் 3 பிள்ளைகளை பெற்றிருக்கீங்களே, அதை பற்றி நான் அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்கண்டு. அப்படி நீங்களும் பார்க்குற ஊரை கமாண்ட் பண்ணுங்க, இப்படி ஐடியா கொடுங்க. அப்போ தான் சொல்கிறதுக்கு நல்லா தோதாக இருக்கும் கதை சொல்ல. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 3 பிள்ளைகளை பெற்றவுடைய அனுபவத்தை. இருந்தாலும் 3வது பிள்ளை பெற்றது அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. பிள்ளை பெற்ற அனுபவத்தை தான் சொன்னேன். 3வது பிள்ளை பெற்ற அனுபவத்தை சொல்கிறேன் கேளுங்க. பிள்ளை இல்லாத வரைக்கும் பிள்ளை இல்லை மலடின்னுட்டே தெரிவாக சொந்த கந்தாங்க. பிள்ளையை பெற்றவுடனே என்ன ஒத்த பிள்ளையோட இருக்கா, ஒத்த கத்தையா ஒத்த பிள்ளை வச்சுக்கிட்டு இருக்காளே என்ன அப்படின்ட்டே சொல்லுவாங்க. 2வது பிள்ளை பெற்றுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே என்னமோ அந்த உலகத்தில் பெரிய சாதனை பண்ணி முடிஞ்சு வச்சு அப்படியே நிப்பாட்டுங்க அப்படின்ற மாதிரி ஊர் உலகம் எல்லாரும் சொல்லவும், இப்போ எல்லாரும் 3வது உள்ள பெற்றோம்னா என்னமோ குற்றவாளி மாதிரியே பார்க்குறாங்க. தாடி 3வது உள்ள எதுக்கா, தாடி 3வது உள்ள எதுக்குண்டு. இது யார் இந்த கண்ட்ரோலை கொண்டு வந்தது? கவர்மெண்ட்டு தான். கவர்மெண்ட்டை ஓங்கி மண்டையில் கொட்டணும். என்னென்னமோ இது பண்ணிக்கிட்டு இருக்கு. இதில் வந்து 3வது வரக்கூடாது, 4வது வரக்கூடாது. அவங்க இஷ்டம் இல்லைங்க. நான் ஒத்த பிள்ளையாக பிறந்து என் தங்கச்சி எனக்கு 16 வயசுக்கு அப்புறம் பிறந்தா. 16 வயசுக்கு அப்புறம் பிறந்தா நான் நல்லா விவரம் தெரிஞ்ச வயசாக இருக்கையில் பிறந்தா. அவளோட நான் சண்டை விட்டுக்கிட்டு சத்தம் விட்டுக்கிட்டு தீமண்டத்துக்கு பட்டிக்கிட்டு உருண்டுக்கிட்டு இப்படிலாம் வாழலை. அதெல்லாம் பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அப்படி நம்ம நம்ம பிள்ளைகளாவது சண்டையும் மத்திருந்துச்சுக்கிட்டு அதில் விலைக்கு விட்டுக்கிட்டு அதில் இருக்கிற சந்தோஷம் என்னன்னு பார்ப்போம்டா அப்படின்ட்டு நம்ம 3 உள்ள பத்துக்குவோம். அப்படி நம்ம சுகப்பிரசவம் தானே அப்படின்னு யோசனை பண்ணி சுகப்பிரசவமாகவே 2 பிள்ளையும் பெற்றுட்டு குடும்ப கட்டுப்பாடு பண்ணியாவே ஓடி வந்துட்டேன். இப்போ ரொம்ப வீக்காக உடம்பு 10 லட்சம் வாண்டுவாங்க குடும்ப கட்டுப்பாடு பண்ண. நான் போகிறதே இல்லை, அந்த பகுதியிலே திரும்பி பார்க்குறது இல்லை. அடுத்த ஆஸ்பத்திரிக்கு ஓடி போய் செக்அப் பண்ணி மாத்திரை மருந்து போட்டுக்கிறத தவிர அங்கே போகிறதே இல்லை வச்சுங்க. அப்படியே ஸ்கேப் ஆகி வந்துட்டே பார்த்துக்குங்க. 3வது மறுபடியும் மாசமானா இதை நான் எதிர்பார்க்காம நின்றுட்டாயமாக. ஐயோ 3வது இந்த பூலோகத்தில் வளர்க்க முடியாதுன்னு எல்லாரும் சொல்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் நான் சொல்லிட்டேன், போங்ககிட்டே நான் 3வது 4ல் பிறப்புறேன். எங்கள் அம்மா கழிவணிச்சு கழிவிட முடியாதுன்ட்டார் எங்கள் வீட்டுக்காரர். அப்படிலாம் ஒரு குழந்தைய அழிக்கக்கூடாது, நீ பேசாடுங்க, பிள்ளை எல்லாரும் கஷ்டம் எம்பிட்டு கஷ்டப்பட்டான், இப்போ போய் அழிக்க சொல்லிக்கிட்டு இருக்கேன் போங்ககிட்டே அப்படின்ட்டார். எப்போ 3வது பிள்ளைத்த ரொம்ப கஷ்டமாப்பா, 3வது என்ன பிள்ளையா இருந்தாலும் சரி நான் பெற்றுக்குருவேன் அப்படின்ட்டார் எங்கள் வீட்டுக்காரர். சரி உங்கள் இஷ்டமாப்பா அப்படின்ட்டு எங்கள் அம்மா விசாரிச்சு. எங்கள் அம்மா அவங்க எல்லாரையும் சமாதானம் பண்ணி முடிச்சுட்டா. இங்கே ஆஸ்பத்திரியில் நரசா வேலை பார்க்குறவருங்க. அவங்க என்ன நினப்பு தெரியுமா அவங்களுக்குலாம்? நரசா இருக்கிற வீட்டிலலாம் என்னமோ நம்ம தட்டை எடுத்துக்கிட்டு போய் அம்மா 3வது உள்ள பத்துட்டு ஏதாவது இருந்தால் கொடுங்கம்மான்னு கேட்குற மாதிரியே அவங்களுக்குலாம் நினப்பு. 3வது பிள்ளைண்டவே ஏறங்க ஒரு பார்வை. எங்கே உன் புருஷன் என்ன 3வது பிள்ளை 2வதோட கட்டுப்பாடு பண்ண மாட்டியா அப்படி இப்படின்னு 100 கேள்வி கேட்பாவுதுங்க. இந்த பொம்பளை என்ன தேவையில்லாமல் பேசுதுன்னு நானும் வாயடிக்கிட்டு கையடிக்கிட்டே வந்துடுவேன். ஏன் கேளுங்க, நம்ம ஏதாவது பேசப்போய் ஏதாவது மாற்றி ஊசியை போட்டு நம்மளை ஏதாவது பண்ணி விட்டாளுங்கண்டா அதுக்கப்புறம் கேஸ் அது ஒரு இது இருந்தாலும் நம்மளுக்கு நடந்தது திரும்ப வருமா? அதனால வாயத்தை அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாயை அடைக்கிட்டு வந்துடுவேன். அதே மாதிரி தான் பிரசவட்டை வச்சு காலையில் நானே அவங்களே பல பிரசவத்தை பார்த்ததுனால நம்ம பிரசவ வழியை முத தலைப்பிள்ளைக்கு பிரசவத்துக்கு போங்க நம்ம புதிரியாக தடியும் பிள்ளைக்கு வலிக்குதுன்னு தாய் போலும். அங்கிட்டு புருஷன் ஐயோ என் பொண்டாட்டிக்கு வலிக்குது எங்கே பாருங்கன்னு. ஆனால் அவங்க பல பிரசவத்தை பார்த்துருக்காங்களாம். அதனால நரசுமாருக்கு பூரா பயப்படே அழுகக்கூடாது, என்னம்மா கதறிக்கிட்டே போமாக்கிட்டே அப்படின்னு அவங்க சொல்லலாமா. அதே இது நம்ம 2 பிள்ளை பெற்று அனுபவம் பண்ண நம்ம 2 பிள்ளை பெற்றோம்ல, வலி எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும்ல. இந்த நேரத்துக்கு போவோம் இல்லைன்னா சும்மா வந்து கையை விட்டு பார்க்குறேன் காலை விட்டு பார்க்குறேன் கையை விட்டு பார்த்துக்கிட்டே ஓயாமல் நம்மளை டார்ச்சர் பண்ணுவாங்க. கரெக்டாக பிறக்கிற டயத்துக்கு போனோம்னா குடுன்னு தள்ளுபடியில் வச்சு தள்ளிக்கிட்டு ஓடியே வைக்குவான்னு பிள்ளை பெறதுக்கு அர்ஜென்ட்டாக அட்மிட் பண்ணிடுவாங்க அப்படின்னு யோசனை பண்ணி எங்கள் அம்மா ஆட்டோவில் இருந்துச்சு. ஏமா சும்மா இரு, 2 பிள்ளைக்கு எனக்கு தெரியாத வலி எப்படி இருக்குண்டு அப்படின்ட்டு நான் வீட்லேயே வலியை விட்டுட்டு கரெக்டாக பிறக்கிற டயத்தில் போயிடுவோம்னு நினச்சிக்கிட்டு அப்படியே நட கொடுத்துக்கிட்டே இருந்து பார்த்துக்க 3 மணிக்கு வலிச்சு காலையில். எல்லா பிள்ளைகளுமே காலையில் தான் வயிறு வலிச்சு என்னன்னு தெரியல. 3 மணிக்கு வலிச்சதை 7 மணிக்கு தான் இங்கே ஆட்டோ ஏறினேன். 8 மணி கரெக்டாக போய் அங்கேயே இறங்கினேன். என்னம்மா
எல்லாத்தையும் மண்டையெல்லாம் கொண்டையெல்லாம் கெட்டு அப்படின்னாங்க. நான் இங்கேருந்து நகை நட்டெல்லாம் கழட்டி வச்சுக்கிட்டு சும்மா வெறுமனே போயிட்டேன். எனக்கே எல்லாமே ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சுல, இன்னும் ஓயாமல் அவங்க சொல்கிறபடி வச்சுருக்கூடாது. தோடு கீடு செயின் கீனு எல்லாத்தையும் கழட்டி தாலி கயிறு கூட கழட்டிட்டு வேறு தாலி கயிறை கட்டிக்கிட்டு போயிட்டேன், வெறும் கயிறை கட்டிக்கிட்டு போயிட்டேன். அந்த பழைய வீடெல்லாம் கழட்டி போயிட்டேன். ஏன்னு கழிக்க சும்மா எதையான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆல்ரெடி 2வது பிள்ளை 3வது பிள்ளைன்னு வேற போகிறேன், இதில் என்னத்துக்கு அப்படின்ட்டு அங்கே போனால் அதே பாட்டு பார்த்துக்குங்க. இத்தனை நாளாக சின்ன சின்ன ஆஸ்பத்திரி, அதாவது ஆரம்ப சுகாதாரத்தில் பார்த்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய ஆஸ்பத்திரிக்கு போனால் அதே பாட்டு. யார் நீ எங்கே உன் புருஷனை வர சொல்லு, முதல்ல உன் புருஷனை வர சொல்லு. நான் இங்கே வயிற்ற வழியாக துரிச்சிட்டு கிடைக்கேன். பிள்ளை இப்போ எண்ணியாரம் பெற முடியும் பார்ப்பாங்களா? என் புருஷனை வர சொல்லி நியாயம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. 3வது பிள்ளை எப்படி பெறலான்ட்டு. எங்கள் வீட்டுக்காரர் ஒரு என்னைக்குமே பேச மாட்டார், எஞ்சுமே கம்முன்னே இருப்பார். சரிங்கன்ட்டு என்ன கிடைச்சான்னு தெரியல. பொண்டாட்டி வயிற்று வழியில் கத்திக்கிட்டு இருக்கு, 3வது பிள்ளை எதுக்கு பற்றி கேள்வி கேட்குறியன்ட்டு. ஏமா இங்கே வருங்க, உங்களுக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நீ என் பொண்டாட்டிக்கு பிரசவம் பார்க்கலனாலும் பரவாயில்ல, உடனே ஆம்புலன்ஸில் ஏற்றி விடுங்க, நான் வேறு ஆஸ்பத்திரியில் வச்சு பார்த்துக்கிறேன். ஆனால் ஏன் பேர் எதுக்கு பேர் நீங்கள் கேட்கக்கூடாது. எனக்கு சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்குது, உங்கள் வீட்டுக்கு வந்து நிற்க போகிறோமா, ஏதாச்சும் இருக்கா, கவர்மெண்ட் ரூல்ஸ் இருக்குங்க அப்படின்றாங்க. இன்னொருத்தர் வந்து கவர்மெண்ட் 1000 ரூல்ஸ் போடுங்க, நீங்கள் கவர்மெண்ட் ரூல்ஸ் படியே நடந்துக்கிட்டு இருக்கீங்க, இந்த ஆஸ்பத்திரியில் கவர்மெண்ட் ரூல்ஸ் படியே கரெக்டாக நடக்கிற முடியும், எங்கன்னா சொல்லுங்க பாப்பா அப்படி எங்கள் வீட்டுக்காரர் பிள்ளாம பேசினாரு. ஆஹா இன்னைக்கு தான் சீமான் மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காரு. சீமான் பேரை வச்சுக்கிட்டு இது கூட பேசலன்னு எப்படி சீமான் என்னெல்லாம் எப்படிலாம் மேடையில் ஏறி பேசிக்கிட்டு இருக்காரு. நான் தமிழ் கட்சிக்காரரு, இவர் ஒரு வச்சு பேச மாட்டாரு. இன்னைக்கு பேசுறாரு நல்லா, எனக்கு கரெக்டாக சொல்ல தெரில, எல்லாம் மறந்து வச்சு. நான் படுத்துக்கிட்டு நம்ம பிடிச்சி செவ்வாயா பேசுறாரியா அப்படின்னு அடுத்து கிடந்தேன். அதோட நீ அட்டெண்டர் வெளியில் அனுப்பு பிரசவத்துக்கு அனுப்பு அப்படின்றாங்க. அதே மாதிரி வந்து பார்த்துட்டு என்ன உனக்குலாம் திமுரு, 3 பிள்ளை 2 பிள்ளை 10 திமுரு, கரெக்டாக வயிற்றுக்கு முன்னக்க வச்சுக்கிட்டு வந்திருக்கா அப்படின்னாங்க. நீங்கள் மட்டும் எவ்வளோ திமுறா குழந்தைய பெற்றோன்னு. நாங்கள் குழந்தை பார்த்து நிறைய பேர் பார்த்துருக்கோம், போ அப்படின்னு சாதாரண நடந்துக்கிறேன். அப்படி தான் நாங்கள் அப்படி நினச்சிக்கிட்டு பேசாமல் நான் பாட்டு கம்முன்னு இருந்துக்கிட்டு எங்கள் வீட்டுக்காரர் வச்சுட்டு விட்டாரு. ஏதோ 5 நிமிடம் அவளுக்கு வாட்டுக்கு என்ன மாதிரி பண்ணி விட்டுற போகிறாங்க, இது ஒரு கொடுமையா அப்படின்னு பேசானது. என்ன நடந்து வரையா டச்சால் நடந்து வர முடியுமா, நீங்கள் தான் கிட்ட பிள்ளை இருக்குன்றியே, நடந்து வரையில கீழே பிள்ளை பிறந்துட்டா நான் பண்ணுறது அப்படின்னு. இந்த பிரச்சனை நல்லா பேசுவேன், வேகமாக வயிறு வலிச்சவன வந்து சேர முடியும் அப்படின்னு சொல்லி அரசு. சரின்னு போய் அங்கே போய் நின்றா என்னை நிற்க பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்ட்டு என்னை நிற்க வச்சுட்டாங்க. நான் யோசனை பண்ணி பார்த்தேன், நின்றுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளை நிற்க வச்சுட்டே இருப்பாள் இருக்கே, நம்ம புரிஞ்ச வச்சு பேசின பேச்சுக்கு அவளை வாட்டி கீழே பிள்ளை விழுந்தா கூட பரவாயில்லடான்னு நம்மளை நிற்க வைக்கிறாளுங்க என்ன அப்படின்னு யோசனை பண்ணி மயக்கம் வருது அப்படின்னு சும்மா நடிச்சேன். ஐயோ மயக்கம் வருதா, அட்டன் இருக்கும் இந்த பொண்ணுக்கு மயக்கம் வருதா அப்படின்னு. மயக்கம் வருதா, வேகம் அப்படி 2 பேர் வந்து வேகம் பிடிச்சி பெட்டில் படுக்க வச்சிட்டாங்க. படுக்க வச்சிட்டாங்க. பெரிய ஆஸ்பத்திரியில் இந்த கூத்துல நடக்குங்க, எதிர்த்து பேசக்கூடாது, பேசிட்டு இந்த மாதிரி பண்ணி விட்டுறாங்க. மயக்கம் வருதான்னு சொல்ல வேகம் படுக்க வச்சுட்டாங்க. படுக்க வச்சு ஒரு 2 நிமிஷம் தாங்க. நான் சொன்னது வரையும் நான் மயக்கம் வந்து சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தை நின்றுக்கிட்டு இருக்கீங்களே டெலிவரி ஆயிருந்துருக்கேன். ஏட்டுக்கலுங்க, 2 பிள்ளைக்கு வந்து நிறைய வயிறு வலிச்சு அதிகமான வலியை உண்டாக்கி குழந்தை பிறந்துச்சுங்க. ஆனால் 3வது பிள்ளைக்கு அப்படி இல்லை. அந்த காலத்தில் எப்படி 10 பிள்ளை 8 பிள்ளைலாம் பெற்றுருக்கான்னு இப்போத்தே முடியுது. அதுக்கப்புறம் எலி குஞ்சு மாதிரி உங்களுக்கு பெற்று விட்டுறாங்க. ரொம்ப வலியே இல்லை பார்த்துங்க, கத்தணுங்கிற அவசியமாக கிடையாது, அந்த அளவுக்குலாம் வலி இல்லை. பரவாயில்லாமல் வந்து வலி வந்து ரொம்ப ஆமா அந்த அளவுக்கு இல்லை, ஆமா அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் ரொம்ப பேர் கத்துறாங்கல்ல, நான் கத்துனேன். ஆனால் உலகம் அதிர கத்துனேன் 2 பிள்ளைக்கு. ஆனால் இந்த பிள்ளைக்கு அப்படி கத்தவும்ல பெரிய வழியாக வரல, நச்சு வழியாக சின்ன வழியாக இருந்துச்சு. அப்போ பார்த்துக்கோங்க, நான் போய் படுத்து 1 செகண்ட்லேயே 2 செகண்ட் தாங்க நான் போய் எங்கே போய் படுத்தேன், இப்போ பெட்டில் படுத்து 2 செகண்ட் தாங்க. ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்கேன் எடுக்க முடியும், குழந்தை பார்த்துட்டேங்க. ஆத்தாடி படுவாரியலாம். நான் மட்டும் கிருகிருந்து வரலன்னு அந்த பொய்ய சொல்லலைன்னா இன்னும் யாரும் தரையில் பிறந்து விழுந்திருக்கும் பாரு கத்தா. அந்த இவளுக்கு 3வது ஏன் பிள்ளை என் புருஷன்ட்ட கேட்க, ஏன் புருஷன் அதுக்கு பெரிய பாடம் எடுக்க நம்மளை பழி வாங்கிருப்பாளுங்க வரக்கே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு ஆத்தாடி தப்பிச்சிருடா, பொய் சொன்னாலும் நல்லா பொறுத்து சொல்லிட்டேமத்தா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் நான் குழந்தை பெற்று கையில் கொடுத்துட்டாங்க. கையில் கொடுத்தா பெட்டும் இல்லை ஒன்றும் இல்லை, கீழே படுன்றாங்க. எங்கள் 3வது பிள்ளை பத்து தான் அவ்வளோ பெரிய குத்தப்பா. எதுக்கு அப்படிங்கிறேன், பெட்டே இல்லை, கொரோனா டைம் பார்த்துங்க, அதுங்க பெட்டே இல்லை, அதனால நீங்கள் இது ஒன்று. அதுவும் இல்லாமல் நீங்கள் கொரோனா எங்கள் ஏரியாவில் கொரோனா 2 பேருக்கு அட்மிட் ஆகிருக்காங்களாம். அதனால அந்த அதுலேருந்து வந்திருக்கணும். அதனால என்னை நிறைய செக் பண்ண வேண்டியது இருக்கான். அப்புறம் தான் வந்து அங்கே வந்து இது பண்ண வேண்டியது இருக்குன்ட்டாங்க. முழு அடப்பு பார்த்துக்குங்க. நீ எங்கள் வீட்டுக்காரர் வேறு ஆஸ்பத்திரிக்கு வேறு ஆஸ்பத்திரியே இல்லை. இது என்ன பத்தியெல்லாம் நீங்கள் இப்படி பேசுறது எனக்கு பெட்டுலன்ட்டாங்க எங்கள் வீட்டுக்காரர். நான் சத்தம் போட்டு கிடந்தேன். சரி விடுடி கீழே படுக்கணும்னா என்ன பண்ண சொல்கிறேன்டாக. அப்புறமா எங்கள் வீட்டுக்காரர் யோசனை பண்ணி, என்னடி பாப்பா யோசனை பண்ணி, இங்கே வருங்க, அங்கே ஒரு நர்சக்கா வேலை பார்க்குறாங்க, எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் தான் அவங்க இருக்காங்க. அவங்ககிட்ட சொல்லி அவங்க வந்து எதுக்கு இப்படி இன்னைக்கு பெத்த பிள்ளைய போய் கீழே போடலாமா,
அதுக்கு முன்னாடி பிறந்தவங்க இருப்பாங்கல்ல அவங்கள கீழே இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு பெட்டு வாங்கி கொடுத்தாங்க. ஆஹா நரசாக்க வந்து நம்மளுக்கு உதவி விட்டாங்கன்ட்டு அப்படியே எனக்கு பெட்டு கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன பிள்ளைய பற்றி கையில் எடுத்துக்கிட்டு வரையில மதுரையிலேயே உலகத்திலேயே இல்லாமல் மதுரையே நிசப்தம் அமைதி கோலம் போட்டுருந்துச்சு. ஒரு கடை இல்லை, ஒரு வாகனம் போகலை, அமைதியாக இருந்துச்சு. மனசை ஒத்துக்கிக்கிட்டு நான் வீட்டுக்கு வரையில கொரோனா முழு அடைப்பில் பெற்று பிள்ளை தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். எங்கள் வீட்டுக்காருக்கு எங்கள் அம்மாவுக்கு ஆம்பளை பிள்ளை வரணும்னு ஆசை. ஆம்பளை பிள்ளைண்டே யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் பெற்றவுடனே எங்கள் அம்மா என்ன பிள்ளைன்னு கேட்டிருக்கு, பொம்பளை பிள்ளை அப்படின்னோட பொம்பளை பிள்ளையா மூஞ்சியை வாட்டிக்கிட்டு போயிருந்துருக்கு. எங்கள் வீட்டுக்காரர் வெளியில் இருந்துக்கிட்டு மதினி பொம்பளை பிள்ளை தானே இருக்காரு. அப்படி கேட்டாவது ஆம்பளை பிள்ளையான்னு சொல்லுவாங்கன்னு நினச்சி கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனால் எங்கள் அம்மா அவன் பொம்பளை பிள்ளை வச்சுருக்கா அப்படின்னுச்சான். இதனால என்ன விடுங்க அப்படின்ட்டாங்க. இருந்தாலும் கஷ்டப்படணும்ல, 2 பிள்ளைகளுக்கும் உழைக்கணும்லப்பு அப்படின்னுச்சான். அப்படிலாம் யோசிக்காதீங்க, கடவுள் அதுக்கு மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவேன் அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்காரர் மனசை சமாதானம் பண்ணிக்கிட்டு வந்தார். எப்போ நம்ம பொம்பளை பத்திரிக்கை கோவமா அப்படின்னு. சேச்சா இதெல்லாம் என்னதுக்குல கோவம், அதனால இப்படி ஒன்றும் இல்லை, 3வது பொம்பளை பிள்ளை வந்தால் யோகம்ல நல்லபடியாக வாழ்க்கையில் முன்னேறுவான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு சமாதானம் பண்ணார். அப்படியே அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன, நீங்கள் நரசை திட்டினதுனால என்னை வெளியில் நிற்க வச்சுட்டாங்க. நான் வயிறு கிருகிருந்து மருந்து பொய்ய சொல்லி பெட்டில் வந்து படுத்து 2 செகண்டில் தொடர்ந்து வச்சுட்டேங்க. நீ பெரிய யோசனைக்காரி, வாயில்ல படைச்சிக்கிடுவேன் அப்படின்ட்டு என்னை பாராட்டினார் எங்கள் வீட்டுக்காரு. அப்படியே குழந்தைய பெற்ற அப்படி கையில் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தா. இல்லை என்னுடைய 3வது பிரசவம். பிடிச்சிருக்கா நான் பேசுகிறத உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணுங்க. எனக்கு ஏதோ தெரிஞ்சதை பேசுகிறேங்க. சில பேர் கிறுக்குத்தனமாக பேசுகிறேன் லூஸு அப்படின்றாங்க. சில பேர் மனசில் வஞ்சகம் இல்லாமல் எதையும் மறைச்சிக்காமல் பேசுறிய நல்ல மனசு உங்களுக்குன்றாங்க. சில பேர் ஐயா இது என்ன அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டு போகிறாங்க. அப்படி பல பேர் பல கோணத்தில் பார்க்குறீங்க. நான் எல்லாருக்கும் எல்லாருடைய மனசையும் திருப்திப்படுத்துகிற மாதிரி பேச முடியாது. என் மனசில் என்ன இருக்குது, என் எண்ணங்களில் என்ன இருக்குது, அதை உங்கள்கிட்ட வெளிப்படையாக பேசுகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள்.